ஓம் அகத்தீஸ்வராய நமக. என் வாக்கிலும் என் சிந்தையிலும் அமர்ந்து அருள் தருகின்ற அகத்திய திருவடிகளே சரணம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் முதலாகவே உங்களுக்கு சவால்களை தாண்டி சாதனை செய்யும் ஒரு அற்புத ஆண்டாக அமைஞ்சிருக்கு. ஆண்டின் துவக்கத்திலே குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாகவும், ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் உச்ச குருவாக அமரப்போகிறார். அற்புத ஆண்டுன்னே சொல்லலாம். உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையினாலும் நிறைய காரியங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு ஆண்டுன்னே இதை சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இழந்த புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு உயரப்போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மற்றவங்களை உங்களுடைய பேச்சு திறமையினால் ஈர்த்து அதன் மூலம் நிறைய காரியங்களை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம்லாம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உள்ளுணர்வு பலமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுன்னே இதை சொல்லலாம். அதனால் மற்றவங்களை நான் நம்புறதை விட உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலே வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே இதை சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த பண நெருக்கடி எல்லாமே விலக போகிற ஒரு காலம்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி எல்லாம் கிடைக்கும், பொருளாதார உதவியெல்லாம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நிதிநிலையெல்லாம் உயர்ந்து சேமிப்பு, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சொத்து சுகங்கள், பணம் இதெல்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே இதை சொல்லலாம். அப்படி ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு ஆண்டுன்னே இதை நம்ம சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பொருளாதாரத்தில் உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி நீங்கள் வெளியிடத்துக்கு மாற்றலாகணும்னு நிறைய பேர் நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுலெல்லாம் உங்களுக்கு ஏற்படும், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே இதை சொல்லலாம். வேலையில் இல்லாதவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுன்னே சொல்லலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் பண நெருக்கடினால தொழிலில் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதனால கடினமாக இந்த காலத்தில் நீங்கள் உழைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த பண வரவுலாம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் புதிய தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து தடை தாமதம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ நீங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த தொழிலை செய்யணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் நிச்சயமாக அதுக்காக பணம், பொருளாதார உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சி வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். அதனால புதிய தொழிலெலாம் நீங்கள் செய்யலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் விலக போகிற ஒரு அற்புத ஆண்டுன்னே சொல்லலாம். அதனால் கணவன் மனைவி ஒத்துமையெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம்னே இதை சொல்லலாம். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் அதிகமான வேலை பளு காரணமாக உங்களுக்கு உடலில் தேவையில்லாத பிரச்சனைகள், தூக்கமின்மை, உடலில் ஒவ்வாமை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் சரியான உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலும், நல்ல ஓய்வு உடலுக்கு கொடுத்தாலும் இந்த கட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக அமையும். அதனால் இதுலையெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. வெளிநாடு செல்லணும்னு நிறைய பேர் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுலெல்லாம் தடை தாமதம் வந்திருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு யோகம் உங்களுக்கு உண்டாகும். அதனால வெளிநாடுக்கு செல்லறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கிங்க. இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு கிரக தோஷத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானே உங்களுக்கு வந்திருக்கார். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நல்ல விளக்கு ஏற்றி வச்சு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை அந்த இடத்துல சொல்லி உங்கள் மனமாற நல்லா வேண்டிக்குங்க. உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டு நல்லா வேண்டுனீங்கனாலே அப்படி வேண்டும் போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் தெரியும். அதன் மூலமே நீ தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானே வந்திருக்கார், நம்மளை இந்த ஆண்டு முழுவதுமே காக்க போறாருன்னு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே முருகப்பெருமானே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களை
ஒரு கவசம் போல காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே இந்த மிதுன ராசி நேயர்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மனதில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அத்தனை சுபகாரியங்களும் நீங்கள் நினைப்பதற்கு தகுந்தாற் போல் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டுனே இதை சொல்லலாம். அதே போல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பார்ப்பதற்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.